கடந்த வாரம் ஹார்முஸ் நீர்ச்சந்தி வழியாக இந்திய எரிவாயு கப்பல் ஒன்றை ஈரானிய கடற்படை எவ்வாறு பாதுகாப்பாக வழிநடத்தியது என்பது குறித்த அதிரடி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. ப்ளூம்பர்க் ஊடகத்திடம் அந்த கப்பலில் பணியாற்றிய ஒரு மூத்த அதிகாரி பகிர்ந்துள்ள இந்த தகவல்கள் உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையில் உருவாகியுள்ள ஒரு புதிய மாற்றத்தை உறுதிப்படுத்துகின்றன. ஈரானிய கடற்படை ரேடியோ மூலம் இந்திய கப்பலை தொடர்பு கொண்டு அதன் கொடி மற்றும் பெயர் மற்றும் புறப்பட்ட இடம் மற்றும் சேருமிடம் மற்றும் கப்பலில் உள்ள ஒவ்வொரு மாலுமியின் குடியுரிமை ஆகியவற்றை சரிபார்த்தது. அனைவரும் இந்தியர்கள் என்பதை உறுதி செய்த பின்னரே ஈரானிய கடல் எல்லைக்குள் முன்கூட்டியே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாதை வழியாக அந்த கப்பலை அவர்கள் வழிநடத்தினர். மார்ச் 13 இரவு அனுமதி கிடைக்கும் வரை அந்த இந்திய கப்பல் பாரசீக வளைகுடாவில் 10 நாட்கள் காத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த கடல் பயணம் மிகவும் சவாலான ஒன்றாக இருந்துள்ளது. நீர்ச்சந்திக்குள் நுழைவதற்கு முன்பு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தப்பிக்க மாலுமிகள் தங்களது உயிர்காக்கும் படகுகளை தயார் நிலையில் வைத்திருந்தனர். எதிரி நாடுகளால் கண்காணிக்கப்படுவதை தவிர்க்க கப்பலின் தானியங்கி அடையாள முறைமை அணைக்கப்பட்டிருந்தது. போர் காரணமாக அந்த பகுதியில் ஜிபிஎஸ் சிக்னல்கள் முடக்கப்பட்டிருந்ததால் வழக்கத்தை விட பல மணி நேரம் கூடுதலாக இந்த பயணம் நீடித்தது. ஈரானிய கடற்கரைக்கு மிக நெருக்கமாகவும் லாரக் மற்றும் கேஷ்மும் தீவுகளுக்கு இடையிலான குறுகிய பாதை வழியாகவும் அந்த கப்பல் பயணித்தது. நீர்ச்சந்தியை கடந்தவுடன் ஓமன் வளைகுடாவில் தயார் நிலையில் இருந்த இந்திய போர்க்கப்பல்கள் அதனை பொறுப்பேற்றுக் கொண்டன. தாங்கள் பாதுகாப்பாக வந்துவிட்டோம் என்பதை குறிக்க இந்திய தேசிய கொடி வழக்கத்தை விட உயரமாக பறக்கவிடப்பட்டது. இந்த சம்பவம் ஆய்வாளர்கள் கூறிவரும் ஒரு கருத்தை உறுதிப்படுத்துகிறது. ஹார்முஸ் நீர்ச்சந்தியில் ஈரான் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட போக்குவரத்து முறையை உருவாக்கியுள்ளது. ஈரானுடன் நல்லுறவை பேணும் நாடுகளுக்கு மட்டும் அங்கு பாதுகாப்பான பாதை கிடைக்கிறது. மற்ற நாடுகளின் கப்பல்கள் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன்கள் மற்றும் கடலில் உள்ள கன்னிவெடிகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன. ஈரான் இதனை ஒரு பாரம்பரிய முற்றுகையாக நடத்தாமல் எந்த கப்பல் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு சோதனை சாவடியாக மாற்றியுள்ளது. இந்தியாவிற்கு இத்தகைய வசதி கிடைத்திருப்பது இராணுவ பலத்தினால் அல்ல, மாறாக பிரதமர் மோடியும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் ஈரானுடன் மேற்கொண்ட ஆழமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளின் பலனாகும். இந்த போரில் இந்தியா நடுநிலை வகித்தாலும் தனது குடிமக்கள் மற்றும் கப்பல்களின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதை தெளிவாக தெரிவித்தது. இதற்கு மதிப்பளிக்கும் வகையிலேயே அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளுக்கு மறுக்கப்படும் அனுமதியை இந்தியாவிற்கு ஈரான் வழங்கியுள்ளது. அமெரிக்காவின் அணுகுமுறைக்கும் இந்தியாவின் அணுகுமுறைக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது உலகிற்கு தெரிய வந்துள்ளது. நீர்சந்தியை திறக்க போர்க்கப்பல்களை அனுப்புமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கையை அதன் நேட்டோ கூட்டாளிகளை நிராகரித்துவிட்டன. அமெரிக்காவால் தனது கூட்டாளிகளுக்கு கூட பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் இந்தியா வெறும் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தனது கப்பல்களுக்கான பாதையை திறந்துவிட்டது. வளர்ந்து வரும் ஒரு வல்லரசு என்பது போர்களை தொடங்குவதில் இல்லை, மாறாக இத்தகைய இக்கட்டான சூழல்களை ராஜதந்திரத்தால் கையாண்டு தனது மக்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து வருவதில்தான் உள்ளது என்பதை இந்திய மாலுமிகளின் இந்த பயணம் நிரூபித்துள்ளது.